தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலகம் முழுக்க வெளியானதுல எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்கோல, உண்மையான பல பேரோட முகத்தெரிய கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அமெரிக்க நீதித்துறை வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்கு. என்ன இவ்வளோ பெரிய பிக் ஷாட்ஸோட பேர்ல உள்ள இருக்குன்னு நாம ஒரு செகண்ட ஷாக் ஆகிட்டு இருக்கோம். அந்த ஒட்டுமொத்த ஃபைல்ஸை நம்ம படிக்க ஆனா சந்தோஷப்பட வேணாம்னு நினைக்கிற மக்களே. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க சில விஷயங்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்குறப்ப ஏன்ப்பா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கான்னு எல்லாருமே ஷாக் ஆவீங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். பில்கேட்ஸை புலம்பு விட்டுருக்காங்க லிட்டரலா, கதர்ராப்ல. இது எல்லாத்தை பற்றி பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். ஸ்க்ரீனில் ஒருத்தவங்க தெரியுறாங்களே, இவங்களும் எப்ஸ்டெயினால் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் இருக்காங்களே, அவங்களில் ஒருத்தவங்க தான். பேர் லிசா பிலிப்ஸ். இவங்க இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியான நேரத்தை கருதி சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தைரியமாக பேசியிருக்காங்க. இந்த தைரியம் எத்தனை பேருக்கு வரும்னு தெரிலங்க, தைரியமாக பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நான் உட்பட நிறைய விக்டிம்ஸ்லாம் இப்போ ஹாப்பியால் இல்லை அப்படின்றாங்க. நான் ப்ரோ, எப்ஸ்டீன் ஃபைல்ஸு வெளியாகணும்னு இவங்களாம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க, வெளியாயிடுச்சு, அப்படியே அவங்க சந்தோஷமாக இல்லை இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்களே காரணம் சொல்கிறாங்க. இந்த யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ஃபுல்லாக வெளியிட்டது அவங்க தான். இவங்க பல விஷயங்களை மீறி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் 3 விஷயங்களை கேட்டோம், அந்த 3 விஷயங்களையுமே அவங்க மீறி செயல்பட்டுருக்காங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்றாங்க. அதில் முதல் விஷயம் என்னவாமா, நிறைய டாக்குமெண்ட்ஸ் இன்னும் வெளியிடவே படலைன்றாங்க. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கான், அதெல்லாம் வெளியே வரலான்றாங்க. முக்கியமான ஆட்கள் பேர், முக்கியமான எவிடன்ஸ்லாம் அதில் இருக்க போல இருக்கு, அது வெளியே வரலான்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃபைல்ஸை வெளியிடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ நாட்கள் எடுக்குது? நீங்கள் அப்பயே வெளியிட வேண்டியது தானே. அதுவும் எதுக்கு பேட்சாக ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி தொலைங்களா. எதுக்கு இவ்வளோ தாமதம்? தாமதப்படுத்தப்படுற நீதி அநீதிக்கு சமமாகும்னு ரெண்டாவது விஷயத்த சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன கிளைம் பண்ணுறாங்க, நிறைய சர்வைவர்ஸோட பேருங்க. ஆக்சுவலாக அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சர்வைவர்ஸோட பேர் உள்ள மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஊரில் கூட அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் எஃப்ஐஆர் 1 லீக் ஆகி பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே நிறைய சர்வைவர்ஸ் பேர் அந்த ஃபைல்ஸில் இருக்கிறத ஒரு பெரிய குற்றச்சாட்டு இவங்க சுமத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன விளக்கம் கொடுக்க போகிறான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர் பேசியிருக்காப்புல. அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா, ஏங்க நாங்கள் இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது சார்ந்து 24/7 ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றாரு. எப்பா கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறமா ஓகே, இது வரைக்கும் வெளியான எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வெறும் 0.1% மட்டும்தானா. மக்களே, 1% கூட இல்லை, 0.1%. அதுவே லட்சக்கணக்கில் வந்துருச்சு இப்போ வரைக்குமே அந்த டாக்குமெண்ட்ஸு. இன்னும் இப்போ எவ்வளோங்க இருக்குது? எவ்வளோ பேர் இப்போ விக்டிம்ஸ் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு 100 1000 போகுமான்னு தெரியல. சின்ன குழந்தைங்கன்னு சொல்லிட்டு பிக் ஷாட்ஸ் பேர் இன்னும் எவ்வளோ இருக்குது, மிஞ்சி இருக்குது. ஒரு பெரிய விஷயத்த ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இது வரைக்கும் வெளியானது 0.1% மட்டும்தானாமா. இந்த நேரத்தில் இந்த அன்ரிடெக்டட், அதாவது திருத்தப்பட்ட, இப்போது ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் சார்ந்த ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அந்த விக்டிம் பேர் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம பேரை திருத்துவோம் பாருங்க. கவிதான்றத மாலா அது மாதிரி போடுவோம், வேற ஏதாவது சுரேஷ்ன்ற பேரை ரமேஷ்ன்ற மாதிரி மாற்றி போடுவோம். இது போல் நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை திருத்துற வேலைகள் இருக்குல்ல, அந்த பேர்கள் சார்ந்து அவங்க அடையாளம் தெரிஞ்சிட மாதிரி முக்கியமான சில குரூஷியல் இன்ஃபர்மேஷன் சார். ஏன்னா அதை வச்சு ஈஸியாக விக்டிம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இது எல்லாத்தையும் நாங்கள் திருத்தி இருக்கோங்க. ஆனால் அதை தாண்டி ஏதாவது நடந்திருக்குனாக்கா நாங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியானதுமே இந்த விக்டிம்ஸ்லாம் குரல் எழுப்பிட்டாங்க. என்னங்க அந்த வெப்சைட்டை முதல்ல முடக்குங்க, அந்த ஃபைல்ஸ் இருக்க வெப்சைட்டை. பிகாஸ் அதில் எல்லார் பேரும் இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்ல போய் தான் இப்போ டிஓஜே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இதோட அவங்க நிறுத்தலை. இந்த விக்டிம் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, இதை நாங்கள் ரொம்ப சீரியஸாக பார்க்குறோம். அதை நாங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் மேம்புக்கத்தரமாக விட்டுற மாட்டோம், ரொம்ப சீரியஸாக பார்க்குறோம். ஆயிரக்கணக்கான விக்டிம்ஸோட பேர்களை நாங்கள் ஏற்கனவே திருத்திட்டோங்க. அதை தாண்டி ஏதாவது 1-2 இருக்கான்றதை நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இன்னசென்ஸை நாங்கள் பாதுகாக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தின் காரணமாக தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டா, அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு இப்போ லிட்டரலாக தெரியுதா மக்களே உங்களுக்கு? ஓகே, இந்த பிரின்ஸு போட்டு இப்போ புழக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே.
என்னென்ன பொய் பேசியிருக்காருன்றது இப்போ லிட்டரலுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி முதல்ல சொல்லிடுறேன், ஃபேமிலியை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். உலகாண்ட குடும்பமாச்சே. 2ஆம் எலிசபெத், மகாராணி 2ஆம் எலிசபெத் மறைஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கும் பிரின்ஸ் பிலிப் இவருக்கும் பிறந்த பசங்கள்ல 3வது குழந்தை அண்ட் 2வது ஆண் குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பிரின்ஸ் ஆண்ட்ரூ. இப்போ ஒரு வயசு என்ன தெரியுமா? 65. ஆக்சுவலாக இப்போ அந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ எங்கன்னு தேடி பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் கிடைக்க மாட்டாப்புல. கிங் சார்ல்ஸ் பிரைவேட் எஸ்டேட் இருக்குல்ல, அங்கே போய் பதுங்கிட்டாரு. ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்ற விஷயம் இப்போ அம்பலம் ஆயிடுச்சு இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மூலமா. எப்ஸ்டைனால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இன்ஃபேக்ட் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வெளியே வரதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க தான் முதல்ல குரல் எழுப்பினதே, கோர்ட் வரைக்கும் போனதே. அவங்க பேரு வெர்ஜீனியா கியூஃபர். இவங்க போன வருஷம் ஏப்ரல் மாச வாக்கில் தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ நீதி கேட்டு போராடினாங்க. ஏதோ ஒரு விரக்தியில் அவங்க இந்த முடிவு எடுத்ததா அந்த கேஸ் அப்படியே முடிக்கப்படுதுங்க. அவங்க கை காட்டின ஆள் யார் தெரியுமா? பிக் ஷாட். இந்த ராயல் குடும்பம் சொன்ன பாருங்க, இந்த வின்சர்ஸ் ராயல் ஃபேமிலி, இதில் முக்கியமான பிரின்ஸ் ஆண்ட்ரூ, இவரை தான் அவங்க கை காமிச்சாங்க. அதாவது அந்த குற்றச்சாட்டு சொல்கிறவங்களுக்கு இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ 3 தடவை என்கிட்ட தப்பாக நடந்திருக்காப்புல, பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினாங்க, என்ன ஒரு விக்டிமாக மாற்றினாங்கன்னு அந்த டைமில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்படுச்சுங்க. இந்த கியூஃபரையும் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூவையும் கனெக்ட் பண்ணி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுச்சு. பிரின்ஸ் ஆண்ட்ரூ கிட்ட போய் கேட்டப்ப என்ன தெரியுமா சொன்னார்? நானா அந்த பொண்ணை பார்த்ததே இல்லைன்ட்டார். அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, அந்த பொண்ணு இருக்கிற திசை பக்கம் நான் போனதே இல்லை, நான் சந்திச்சதே இல்லைப்பா அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ராயல் ஃபேமிலி அப்படின்னு பெரிய மரியாதை இருக்குல்ல, அதனாலே பல பேருமே பிரின்ஸ்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் ஆண்ட்ரூலாம். அந்த பொண்ணு ஏதோ தப்பா சொல்ல போயிட்டு அதை ஊடகங்களை பெருசுப்படுத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்ட்ரூ சொன்ன எல்லாமே பொய்ன்றது இந்த ஒரே ஒரு போட்டோ மூலமா தெரிய வந்துருச்சுங்க. இதை நிற்கிறார்ல, இவர் தான் அந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அந்த டிஓஜே வெளியிட்டுச்சுல, அதில் இருக்க முக்கியமான புகைப்படமே இதுதான். பிரின்ஸ் ஆண்ட்ரூவா அங்கே நிற்கிறது யார் தெரியுதா? நம்ம இதுக்கு முன்னாடி சர்வதேச மாமா பையன் சொல்லிட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டைன் சார்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பேஸ்ட் ஒரு 40 நிமிஷத்து வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த அம்மா தான். பேர் கிஸ்லன் மேக்ஸ்வெல். இந்த எப்ஸ்டைன் இருக்கால, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. இவன் பண்ணுற கூட்டி கொடுக்குற வேலை இருக்கு பாருங்க, இதில் ஏஜென்ட்டாக ஒரு மேனேஜராக இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தது தான் அந்த அம்மா தான், கிஸ்லைன். 2 பேர் தெரியுறாங்களா? நடுவில் நிற்கிற இந்த பொண்ணு யார் தெரியுதா உங்களுக்கு? இவங்களை பற்றி எவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் யார் அது இருக்க வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை, சந்திச்சதே இல்லைன்னு சொன்னாரோ அந்த பொண்ணு இவங்க தான், வேற யாரும் இல்லை, கியூஃபர். கோர்ட் வரைக்கும் போனாங்க, போன வருஷம் தன்னோட உயிரை தானே மாற்றிக்கிட்டாங்கன்னு சொன்ன பாருங்க, அந்த கியூஃபர் இவங்க தான். ஸோ இந்த அம்மா அரேஞ்ச்மெண்ட் பேரில் இந்த 2 பேரை சந்திச்சிருக்க விஷயம் இதை விட எப்படிங்க உறுதித்தன்மையோடு வெளிப்படுத்த முடியும்? ஸோ உண்மை வெளியே வந்துருச்சா? இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் கான்வர்சேஷன் நிறைய இருந்துச்சுல எப்ஸ்டைன் ஃபைல்ஸில், அதில் ஒரு இமெயில் கூட இருந்த ஒரு ஃபோட்டோ தான் அது. அதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? 2015 வருஷம் இந்த மெயிலை அனுப்பியிருக்காங்க. யார் யாருக்கு அனுப்பிச்சிருக்கா? இந்த கிஸ்லைன் இருக்கால, அவ தன்னோட பாய் ஃப்ரெண்டான எப்ஸ்டைனுக்கு அனுப்பிச்சிருக்கா. ப்ரைவசியாக நடக்கிற ஒரு விஷயம், இது எதுக்காக தன்னோட பாஸான எப்ஸ்டைனுக்கு கிஸ்லைன் அனுப்பணும்? ஸோ ஹனி ட்ராப் சார்ந்து உலகம் முழுக்க நடந்திருக்க ஒரு பெரிய விஷயம்தான் இந்த எப்ஸ்டைன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும். அதாவது பணம் படைச்சவங்க, அரசியலில் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவங்க, ரொம்ப பிரபலமான ஆட்கள், இவங்க எல்லாரோட சபலத்தையும் பயன்படுத்தி சின்ன சின்ன பசங்களை அவங்களுக்கு விருந்தாக்கி அதன் மூலமாக நடக்கிற எல்லா விஷயங்களையும் எவிடன்ஸ் மாதிரி சேகரித்து இதை வச்சு இவங்க காரியம் சாதிச்சுக்கிறது கிட்டத்தட்ட உண்மைன்ற மாதிரி தான் இந்த ஹனி ட்ராப் விஷயத்தை இந்த ஃபோட்டோவை கனெக்ட் பண்ணி நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ இருக்கார்ல, இப்போ வெளியே வர முடியும்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு இப்போ அந்த எஸ்டேட்டுக்குள்ளே போனார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மத்தியில் அந்த வெர்ஜினா கியூஃபரோட பிரதர், அவர் பேர் ஸ்கை ராபர்ட்ஸ், அவர் இப்போ பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? இந்த ஒரு இமெயில் போதுங்க, என்னோட சிஸ்டர் எதுவுமே பொய்யா சொல்லலை, பொய் குற்றச்சாட்டை அடுக்கலை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு பிரதராக அவர் தன்னோட ஆனந்தத்தை இங்கே பதிவு பண்ணுறாரு. என்னோட சிஸ்டரை இழந்துட்டார் போன வருஷமே. ஆனால் அப்போ அந்த பொண்ணு மேலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இந்த பொண்ணு காசுக்கு ஆசைப்படுது, இது போல் பிரின்ஸ் ஆண்ட்ரூ கை காமிச்சாக்கா அவங்கள வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணி காசு பார்க்க முடியும்னு ஆசைப்படுது. இதுக்கு தான் அபாண்ட குற்றச்சாட்டு சுமத்த தான் பொண்ணை பல பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பிரதர் மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த பிரதர் தான் இப்போ சொல்கிறாரு, இப்போ அந்த ஃபோட்டோ வெளியே வந்துச்சுல பார்த்துட்டீங்களா, இப்போ எல்லாம் நீங்களே சொல்லுங்கள், என் சிஸ்டர் சொன்ன எல்லாமே உண்மை தானே அப்படின்னு அவர் மக்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க அந்த ஸ்கை ராபர்ட்ஸு. இது மட்டும் இல்லை, இந்த நேரம் இந்த செகண்ட் நாங்கள் எல்லாருமே எங்களோட சிஸ்டரை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டிய நேரம்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க மேலே போடப்பட்ட அபாடமான குற்றச்சாட்டு பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அது எல்லாம் நிவர்த்தி பண்ணப்பட்டிருக்கலாம். அது சார்ந்த அந்த குடும்பம் இப்போ நிம்மதி அடைஞ்சிருக்கு. பிரின்ஸ் ஆண்ட்ரூ பற்றி பார்த்தாச்சா? அடுத்தது அமெரிக்காவோட முன்னாள் அதிபரான பில் கிளின்டன். தலைவன் பேர் தான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் பூந்து விளையாடுது பயங்கரமாக. ஏற்கனவே ஒரு வாட்டி இதுமாரி கேஸில் மாட்டி அழுதபடி மன்னிப்புலாம் கேட்டவர் தான் பில் கிளின்டன். இவ்வளோ ரெக்கார்டு அவருக்கு ஆல்ரெடி இருக்குது. அதை தாண்டி இப்போ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அவரை பற்றி சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஐயோயோ இவ்வளோவான்ற மாதிரி தான் நமக்கே தோணுதுங்க.
அமெரிக்காவோட முன்னாள் அதிபர். யோசிச்சு பாருங்க, உலகத்திலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் போஸ்டா பார்க்கப்படுறது அமெரிக்காவோட அதிபர் போஸ்ட். இவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவரோட மனைவி ஹில்லரி கிளின்டன், இந்த அமெரிக்காவோட முன்னாள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தவங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்க அதிபரை இவங்க ஆளை துடிக்கிறான்ற விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். யாரு? பில் கிளின்டனோட மனைவியான ஹில்லரி கிளின்டன். இந்த 2 பெயர்கள் சார்ந்தும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பார்க்க முடியுது. பெருத்திரம் ஆயிடுச்சு. கடைசியில் இந்த 2 பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏங்க உங்ககிட்ட விசாரிக்கணும், இந்த காங்கிரஸ்னல் இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, அதாவது நம்ம நாட்டில் நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை சொல்லுவோம் பாருங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி அமெரிக்காவில் நடக்கும். அந்த விசாரணைக்கு நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் அக்ரி பண்ணியிருக்காங்க. எங்கள் மேலே தப்பு இல்லைங்க, நாங்கள் ஏன் தயங்கணும், நாங்கள் வரோம் அப்படின்னு இருக்காங்க. தப்பு இல்லை இல்லை இல்லை, என் மேலே தப்பு இல்லைன்னு தான் முதல்ல பிரின்ஸ் ஆண்ட்ரூ சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இந்த 2 பேரும் அதை சொல்லியிருக்காங்க. யார்? இவரும் இவரோட மனைவியான ஹில்லரி கிளின்டனும் இதை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க விசாரணைக்கு வர்றாங்கன்னு இவங்க கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். 1983க்கு பிற்பாடு, அதாவது அப்போதைய அமெரிக்க அதிபர் பிரசிடென்ட் ஃபோர்டுக்கு பிற்பாடு அமெரிக்க காங்கிரஸ்னல் இன்வெஸ்டிகேஷனில் பங்கேற்கவிருக்கிற முதல் முன்னாள் அதிபரா இந்த மனுஷன் வந்துருவார். பில்லு கிட்ட இதை பற்றி கேட்டாங்க, பில் கிளின்டன் கிட்ட. என்னங்க உங்கள் பேர் அவ்வளோ அடிபட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ பில் என்ன சொல்கிறாப்ல செய்தியாளர்கிட்ட, ஏங்க அந்த எப்ஸ்டீன் கூட எனக்கு பழக்க வழக்கமே இல்லைங்க கடந்த பல ஆண்டுகளா. அதாவது ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடியே அவனோட கான்டாக்டை நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன், நான் கூட பேசுறதே இல்லையே அப்படின்னு பில்லு சொன்னாப்ல. ஓகே, ஹிலரி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் எப்ஸ்டீனை பார்த்ததோ இல்லை, பேசினதோ இல்லை, அவர் இருக்கிற திசை பக்கமே போனதில்லைன்னு ஹிலரி வேற சொல்லியிருக்காங்க. இதே தான் பிரின்ஸ் ஆண்ட்ரூ சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்போ பில்லும் ஹிலரியும் அந்த இன்வெஸ்டிகேஷன் போகிறப்ப பல விஷயங்கள் தெரிய வந்துடும் ஆழமாக நம்புகிற மக்களே. ஓகே, ஒரு பில்லை பற்றி சொல்லிட்டேன், இன்னொரு பில்லுக்கும் பில்லு போட்டுருவோம். நம்ம பில்கேட்ஸ் இருக்கார்ல, அவரை பற்றி தான் சொல்கிறேன். இந்த பில்கேட்ஸை பற்றி எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்னென்ன இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம். இது போல் ரஷ்ய பெண்கள், அவங்களோட பில்கேட்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருந்தாப்புல இந்த எப்ஸ்டீன் கூட சேர்ந்துக்கிட்டு, அதனால் பாலியல் ரீதியாக பரவுற நோய் தாக்கம் பில்கேட்ஸ்க்கு ஏற்பட்டுச்சு, அது இதுன்னு சொன்னாங்க. இதை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிற மாதிரி மெலிண்டா, பில்லோட முன்னாள் மனைவி மெலிண்டா விவாகரத்துக்கு வராங்க பாருங்க. அப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க, என்னோட விவாகரத்து முடிவுக்கு எப்ஸ்டைனும் ஒரு காரணம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட கனெக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சா. இது பார்த்தா இப்போ ரீசெண்டாக மெலிண்டா என்ன சொன்னாங்க, இல்லைங்க இவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்மந்தப்பட்டெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் படித்து பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்குது, எனக்கும் பொண்ணுங்க இருக்கான்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு. பில்கேட்ஸ் பேர் உள்ள இருக்குல்ல, அவரும் பதில் சொல்லி ஆகணும்னு ஒத்த கால நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க மெலிண்டா. இதெல்லாம் தாண்டி இப்போ பில்கேட்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு, உலகத்தோட பெரும் பணக்காரர்கள முக்கியமான பர்சன் பில்கேட்ஸ். மைக்ரோசாஃப்ட் அந்த பேர் இருக்குல்ல, அதையே பல பேர் இப்போ வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இதுக்காக தான் மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற பேரை வச்சாருன்னு அதை நான் விவரிக்க விரும்பல. ரொம்ப ஒரு மாதிரி நிறைய பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பிராண்டோட நட்பெயருக்கே பெரிய ஒரு களங்கம் ஏற்படுற மாதிரி தான் பில்கேட்ஸ் பேர் உள்ள எப்ஸ்டீன்ல இருக்க மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சாச்சு. சரி, குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும்ல. பில்லு இப்போ என்ன சொல்றாப்புல, நான் எப்ஸ்டீனை சந்திச்சது உண்மைதான், 2011ஆம் வருஷம் நான் எப்ஸ்டீனை சந்திச்சேன்னு ஒத்துக்கிறாரு. மற்றவங்களுமே நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லலை, ஒத்துக்கிறார். பிகாஸ் ஃபோட்டோஸ் நிறைய வேற இருக்குமோ என்னவோ, இன்னும் நிறைய எவிடன்ஸ் இருக்கும், யாருக்கு தெரியும். நான் ஒத்துக்கிறேன், பார்த்தவரை. அவர் என்கிட்ட என்ன சொன்னாப்லனா, எனக்கு நிறைய பணக்காரங்களை தெரியும், அவங்களாம் பிடிச்சோன்னாக்கா உங்களோட குளோபல் ஹெல்த் இருக்குல்ல, உலகளாவிய மக்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெல்த்தை பேஸ் பண்ணி உங்கள் சேரிட்டி மூலமாக பல விஷயங்களை பண்ணுவீங்களே, அதுக்கு பணம் நிறைய கிடைக்கும், டொனேஷன் நிறைய கிடைக்கும், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். எப்ஸ்டீன் இவர்கிட்ட சொன்னாராம். இவர் அதை நம்பி எப்ஸ்டீன் கூட டின்னருக்கு போகிறது அதுன்னு கொஞ்சம் அங்கங்கே கிளம்பி போக ஆரம்பிச்சாப்லையா. ஆனால் கடைசியில் தான் அவர் தன்னை முட்டாளாக மாற்றப்பட்ட விஷயத்த உணர்ந்தாப்லையா பில்கேட்ஸ். மற்றவங்கள மாதிரி, ஏன்னா பில்கேட்ஸ் மாதிரி பல பேர் இது போல பொய் சொல்லி எப்ஸ்டீன் நிறைய விஷயம் சாதிச்சிருக்கான் போல இருக்குன்னு இவருக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சான். ஏன்னா யார் சொல்கிறா, பில்கேட்ஸ் இப்போ சொல்லியிருக்காப்புல, ஒரு நிமிஷமும் இப்போ என் வாழ்நாளில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், சோகத்தில் இருக்கேன், நினச்சி நான் துன்பப்பட்டு இருக்கேனாக்கா எதுக்காக இந்த எப்ஸ்டீன் பைபிளில் கூட நான் சேர்ந்தேன். இதை நினச்சி தான், அந்த நட்பை நினச்சி தான் நான் இன்ன வரைக்கும் புழுங்கிக்கிட்டு இருக்கேன். என் பேர் உலகம் முழுக்க அப்படி நாரிக்கிட்டு இருக்கு. இதில் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தங்க, ரொம்ப பெரிய வருத்தம் எனக்கு. இதை நினச்சி நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தூக்கமே வரலன்ற மாதிரி தான் பில்கேட்ஸ் புலம்பிருக்காப்புல. நான் அவர் கூட ஜஸ்ட்டு உட்கார்ந்து டின்னர் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஒரு முறை இல்லை, சில முறை டின்னர்ஸ் சாப்பிட்ருக்கேன், அது ஒத்துக்கிறேன். ஆனால் எப்ஸ்டீனோட ஐலாண்டுக்கு நான் போனதே இல்லை. நான் எப்ஸ்டீன் சம்பந்தமாக ஒரு பொண்ணை கூட சந்திச்சதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு பில்கேட்ஸ். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் புயல் இதோடு முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க மக்களே, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். எதுக்காக சொல்கிறேன்னா, 2019 சிறைக்குள்ளே எப்ஸ்டீன் உயிர் போச்சா, அது லிட்டரலாக எல்லாருக்குமே தெரிய விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் சிசிடிவி கேமரா சார்ந்து சப்பக்கட்டு கட்டினாங்க, போலீஸ் ஆஃபீஸர் டியூட்டியில் இருக்கவங்க சப்பக்கட்டு கட்டினாங்க, இவங்களை தாண்டி ஒரு மரணிச்சிட்டாராம், நம்புற மாதிரியா இருக்கு. ஆக்சுவலாக இந்த விவகாரம் சார்ந்து 20 புதிய ஃபோட்டோஸை வெளியே வந்திருக்குங்க. இதுவரை இப்போ வெளியே வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே, எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அதாவது எப்ஸ்டீன் பிணத்தை பிரேத பரிசோதனை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இருக்குல்ல, அதுவும் போஸ்ட்மார்ட்டம் சார்ந்த சில புகைப்படம் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு.
அதெல்லாம் கொஞ்சம் கிராஃபிக்கலாக இருக்கும், அதனால் நான் அதை காண்பிக்க விரும்பலை. அதில் எப்படி இவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி காயங்கள், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்களே, அது சார்ந்து பல பேர் இப்போ ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பல சர்வதேச ஊடகங்களும். ஸோ இது கண்டிப்பாக இந்த வழக்கில் புதிய புயல் வரை கலப்ப போது, அதில் எந்த மாற்று கருத்தை வேணாம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஷார்ட்டாக சொல்லிடுறேன், கூடா நட்பு கேடில் முடியும். அவ்வளோதான். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.